எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நாங்க வெளியூர். இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க. இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசிக்கணும் அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் ஆல்ப பத்தி ஒண்ணு விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ, இரு இரு, இல்ல போடு, இல்ல போடு, இல்ல கமாய்க்கிறேன் பாரு. போட்டியா? இப்படி இப்படி. என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சனம். ஏண்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு இந்த வாடே அமைங்கிறோம். போடு போடு. சரியான ஆளு. அப்போ அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்துடா. இப்போ வரி, இப்போ வரி, இப்போ வரி. என் மச்சான வெடிய வெடிய குளிப்பாட்ற பாருங்க. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அப்படிடா. 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன 1/2 மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. ஆடாடா, என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார், நானா? ஆமா. சரி, அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்தோம்டா மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன, வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பட்டா. குட் மார்னிங் சார். சார், உங்களுக்கு 100 ஆயி சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி, 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எக்ஸ்ட்ரா. எதுக்கு சார் கிருஷ்ணா? இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாத போயிருமே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. பத்தி பெட்டி கொடு. குத்தா. ஏண்டா என்ன குத்துறேன்? ஐயோ, நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போகையா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா, மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துரும் சொன்ன. அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கேன், அது பார்த்துச்சா? டேய், அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சதும் தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பயம். குத்துறா குத்து. சார், ஏதோ ஆவேசத்தை அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல, வெடுங்கா சார். எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது? நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதா உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்து கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? ஐயா ஐயா, கொஞ்சம் கதவு திறக்க. ஐயா தாயே, அம்மா கொஞ்சம் கதவை காட்டுங்க. ஐயா ஐயா. டேய், மாட்டிக்கிட்டியா?
யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? தேங்காய் மாதிரி விட மாட்டேன்டா மக்களே. மாப்பிள்ள பரடிக்க இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி, சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை என்ன கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலைய சொறிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. ஒன் பை ஒன்னா போடுறே. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன்.
மிளகாத்தூள். நாம விட மாட்டேன்டா. சார், என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனையே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க சார். உங்க அப்பா படத்தையா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பசங்க சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா வேண்டாம். இல்ல பேச்சு பேசாதீங்க சார். உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம். தாய் உள்ளம் படைத்த தந்தை. இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார், 3 வருஷம் உள்ள தட்டுற அளவுக்கு இவனுங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா. ஏய், பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யாரா? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா. அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோண்டா. ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அதை பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்லைன்னா பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீறி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிடேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார், நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார், இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வேணா உங்க கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு? मैं चोर नहीं किया साहब. சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார், ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? நெய் சாப் நெய் சாப். ஓ, நெய்யும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிடா? நாங்க இவங்க கூட்டத்தை சுட்டு ஆளல சார். இப்ப என்ன தெரியாம அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்களா? ஐயோ சார், பெரிய வார்த்தையில பேசாதீங்க சார். சார், இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திமிர்ல ஏதாவது பண்ணீங்க பிச்சிரும் பிச்சு. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ, சரி. ரைட்டர் கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய், நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு சார் ஹிந்தி பாட்டே பாடுறேன் சார். அப்படியா? மெசாயே தோ நகி. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி, நீ ரைட்டர் கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா, கேளு. பாருங்க. கேளு, அவன்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா. யோ, ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. யோ, அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டுத்தானா கோன் பனானா ஓனா. அடடடா, ஹிந்தி பிரமாதமா பேசுறியா? அட சொல்லியா. हम कुछ नहीं करता साहब. யோ, நீ ஏன் பேசுற? அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருடிட்டான்னு சொல்லுவான் சார். யார் யாது? ஐயோ, நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொரு தடவை கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா. तुम बड़ा बड़ा होता है. நீ ஏன் சொல்ற? சார், அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்றான். அச்சா.